எதிர்க்கட்சி தலைவரான புதுசுலேயே வாழ்த்து சொல்கிறதுக்காக நான் வந்து தேமுதிக அலுவலகத்துக்கே போனேன். விஜயகாந்த் சார் சுற்றி பயங்கர ப்ரெஸ் பீப்புள் எல்லோரும் இருக்காங்க. அவர் பேட்டி எடுக்கிறாங்க. அவருக்கு மாலை மேலே மாலை போட்டுகிட்டே இருக்காங்க. என்ன பார்த்தோன்னே சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டிங்லாம் நிறுத்திட்டு என்னை கூப்பிட்டு எல்லாரையும் சாரை மேலே ஏன் ரூமில் கூட்டி உட்கார வை, சார் டீ குடிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு, டே சார் தம் அடிப்பார், கொஞ்சம் கதவை திறந்து வை, ஜன்னல்லாம் திறந்து வை, அவர் தம் அடிக்கட்டும், இல்லாட்டா பால்கனிலேருந்து தம் அடிக்கிறாருன்னு கேளுன்னு சொல்லி இவ்வளோ பண்ணுறார். இவ்வளோ பேருக்கு மத்தியில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவ்வளோ புகழில் இருக்கிற ஒருத்தர், அவ்வளோ எளிமையாக அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் பார்க்க முடியுமா? அதுதான் அவர். ஒரு விஷயம் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும். அப்போது டைரக்டர் மனோஜ்குமார் சார் வர்றாரு. வந்தவுடனே அவர், சார் இன்றைக்கி உட்லண்ட்ஸ் தியேட்டருக்கு போனோம் சார், என்ன ஓப்பனிங்ன்றீங்க உங்கள் படத்துக்கு, படம் உள்ளே போய் பார்த்தேன், எக்ஸ்ட்ரானரி படம் சார், ஜனங்க கொண்டாடுறாங்க சார் உங்கள் படத்தை, படம் விட்டு வரவன் சூப்பர் சூப்பர்ன்றான் அப்படின்றாரு. எனக்கு அப்போ தான் ஆமாம் இல்லை இன்றைக்கி நம்ம படம் ரிலீஸ் இல்லை அப்படின்ட்டு, அப்படியா சார் நல்ல ரிசல்ட்டா சார் அப்படின்னா, சூப்பர் ரிசல்ட்டு சார், எங்கேயோ போயிடுச்சு படம், நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, இப்படி ஒரு படம் இந்த லைஃப்பில் நீங்கள் எடுக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய ஹிட்டாக போகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் எனக்கு அது பிலீவ் பண்ணவே முடியல. சரி ஒரு டைரக்டர் சக டைரக்டர் பாராட்டுறாரு நம்ம அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரிவியூவில் சில டைரக்டர்கள் படம் பார்த்தாங்க. ஒரு ப்ரிவியூ ஷோ போட்டேன் டைரக்டர்களுக்காக, ஒரு 50-60 டைரக்டர், நான் பேர் சொல்ல விரும்பலை, எல்லாம் வந்து நைட் ஷோ குட்லக்கு இப்போ இருக்க 4 ஃப்ரேம்ஸ் தியேட்டரில் படம் போட்டேன். எல்லாம் பார்த்து நைட்டில் கிட்டத்தட்ட அந்த 50 பேரில் 49 பேர் தூங்கிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? தூங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாம் தூங்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் முடிச்சு பார்த்தார். அவர் மட்டும் சொன்னார் சூப்பராக இருக்குது, நல்ல கண்டென்ட் எடுத்துருக்கீங்க, சூப்பராக இருக்குனார். ஒரே ஒருத்தர் மட்டும் முடிச்சு பார்த்தார். அவர் யாரா TK சண்முக சுந்தரம் சொல்லி அண்ணாமலை படத்துக்கு அவர் தான் ரைட்டர், அவர் கொஞ்சம் சீனியர் மேனும் கூட. அவர் தான் சொன்னார் இந்த படம் சூப்பர், இது டெஃபரெண்ட்டாக ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஆகும் பாருங்கள், இது நாட்டாமையோட பெட்டராக போகும் பாருங்கள் அப்படின்னு அவர் தான் சொன்னார். ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு. அது மாதிரி தெலுங்கு டைரக்டர் கோடி ராமகிருஷ்ணாவும் சொன்னார், இது வந்து மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் படமாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியிலே இதுதான் மிகப்பெரிய படமாக இருக்கும் அப்படின்னாரு. படம் ரிலீஸ் ஆனதே எனக்கு தெரியாமல் கடைசியில் அன்றைக்கி 7-8 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். இந்த பெப்சி படைப்பாளி மேட்டெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு ஃபோன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து, அப்போ வந்து மொபைல் ஃபோன் இருக்கே, ஆனால் என்கிட்ட கிடையாது, நான் மொபைல் ஃபோன்லாம் வச்சுக்கல, லேண்ட்லைன் வீட்டுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபோன் அட்டன் பண்ணால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்கிறாங்க, சார் படம் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரானரி ஓப்பனிங், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய ஓப்பனிங், சூரியவம்சம் டைட்டில் இதெல்லாம் பார்த்து என்னமோ தெரில, ஜனங்களுக்கு ஆடியோ பெருசாக ரீச் ஆகிடுச்சு, பாட்டு வரும்போதெல்லாம் கொண்டாடுறான், விசில் அடிக்கிறான், அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறான், எண்டு கிளைமேக்ஸில் எல்லாம் கிளாப் பண்ணுறான், படம் பெரிய ஹிட்டு சார், இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டே இந்த வார்டு தான் எல்லோரும் சொன்னாங்க, இது ஒரு ரெக்கார்ட் பிரேக் படம். அதே மாதிரி அது ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஆச்சு. அது என்ன பியூட்டின்னா, இன்னே வரைக்கும் நேற்று கூட ஒருத்தர் நாங்கள் சௌத்ரி சாரை சந்திக்க போகிறேன், அங்கே ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் பேசிகிட்டு இருந்தார், என்ன யாருன்னே அவருக்கு தெரியாது. நானும் சௌத்ரி சாரும் பேசிட்டு இருக்கோம், அவர் திடீர்னு நாங்கள் சூரியவம்சத்தை பற்றி பேசுகிறோன்னே, சூரியவம்சம் டைரக்டர் நீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே அவர் வந்து கை கொடுத்து எனக்கு, சார் நீங்களா சார், என்ன படம் சார் அது, எனக்கு ஹிந்தியில் அது அத்தோட பார்த்துருக்கேன் அப்படின்னு. அது என்ன இங்கே ஒரு ரெக்கார்ட் பிரேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, சேட்டலைட் ஹிஸ்ட்ரியிலேயே அவ்வளோ தூரம் ரீடெலிகாஸ்ட் ஆன படம் வந்து எப்படி தியேட்டரில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் ஆச்சோ, அது ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஷேர் வர தியேட்டர்லாம் 25 லட்சம் 30 லட்சம் ஷேர் வந்த படம் அந்த காலத்தில். அதே மாதிரி 2 வாரம் ஒன்றா ஹிட்டுன்ற தியேட்டர்லாம் முதல் 125 நாள் படமும் அதுதான். இன்றைக்கும் பல ஊர்களில் 125 நாள் தாண்டின ஒரே படம் அது. அதுக்கு பிறகு எந்த படமும் கிடையாது. அப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி டெலிகாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிக தடவை ரிப்பீட் பண்ண படம் டெலிகாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேயே அதுதான் சூரியவம்சம் தான். போட்டுகிட்டே இருப்பாங்க, மாதத்தில் ஒரு தடவை வந்து கண்டிப்பாக டிவியில் வந்துடும்.